இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இப்போ நியூமராலஜியில் லெட்டர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். இந்த அதிர்ஷ்ட நியூமராலஜி ரகசியம் என்ன அப்படின்னா, எழுத்துக்குள்ள என்ன இருக்கு, அதனுடைய ஆற்றல் என்ன, இந்த 5 என்ற எழுத்தின் ரகசியம் என்ன, அது எந்த கிரகம்? புதன் பகவான். இந்த 5 அப்படின்னாலே புதன். அந்த 5 எழுத்துக்கள், 5ங்கிற அந்த எழுத்துல எண்ணுக்குள்ள எந்த எழுத்து இருக்கு அப்படின்னா, இ, ஹச், எச், என், எக்ஸ் அப்படின்ற இந்த 4 எழுத்துக்குள்ளேயும் இந்த யார் இருக்கான்னா 5ஆம் நம்பர் இருக்கு, புதன் இருக்கு. ஆனா அதுக்குள்ள என்ன பீஜாட்ச மந்திரம் இருக்கு, இதனுடைய சப்த ஆற்றல் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஈ அப்படின்னு சொல்றோம். இதுல ஈம் என்ற பீஜத்தின் சப்தம் உள்ளது. இதனுடைய பீஜ சப்தம், பீஜாம்சம். எந்திரம் என்பது எழுத்து, அதனுடைய சப்தம் என்பதுதான் பீஜ மந்திரம். நீங்க ஒரு மந்திரம் அப்படின்னு இருக்கன்னா எழுத்து வேற, அந்த எழுத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை அது பிரதிபலிக்கிறது அப்படின்னா அதுதான் பீஜம், பீஜஸ்புடம், அந்த பீஜம். இப்ப நம சிவாய அப்படின்னு சொல்றோம். நம நம சிவாய, நம சிவாய அப்படின்னா இது வந்து அச்சரம், இது எழுத்து. இதுக்குள்ள இருக்கிற பீஜஸ்புடம் இருக்கு இல்லையா? அப்ப ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் சிரியும், ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் சிரியும், இதான் பீஜஸ்புடம். அப்ப இந்த ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் சிரியும் அப்படின்னு சொன்னாலும், நமச்சிவாயம் என்று சொன்னாலும் ஒன்றுதான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப மந்திரம்தான் எழுத்து, எந்திரம்தான் எழுத்து, அந்த எந்திரத்தின் சப்தம்தான் ஓசை. அப்ப இந்த ஈ அப்படின்னு சொல்லிட்டாலே ஈம் என்ற பீஜத்தின் சப்தம் உள்ளது. இதனுடைய தேவதை வாயு பகவான். ஈ என்ற சப்தம் மட்டும் வரும்போது அது வாயு பகவானாக குறிப்பிடுகிறார்கள். அது காமன். இந்த ஈக்குள்ள என்ன இருக்குன்னா காமன். கோயிலில் அமர்ந்துள்ள துவஜ ஸ்தம்பத்தின் தலைப்பகுதி வடிவமுடையது, அதாவது சூலத்தின் வடிவம் என்று சொல்வார்கள். இது சூலம். நல்லா பாருங்க, அந்த எழுத்தை பார்த்தோம், சூலமாகத்தான் இருக்கிறது, திரிசூலமாக இருக்கிறது. அது பேரே என்ன பாருங்க, திரிசூலம் அப்படின்னு தான் அர்த்தம். அத துவஜ ஸ்தம்பத்தின் அரசாங்க பதவியும் உத்தியோகத்த பதவியும் தரும் சப்தம். ஒருத்தர் சூலத்தை, அந்த சக்தி, அந்த காலத்துல ஒரு ஆற்றலை, துஷ்ட சக்தி அழிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எது வேலை செய்யுது அப்படின்னா அந்த சூலம் தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். இந்த சப்தத்தை முதல் எழுத்து கொண்டது ஒரு எழுத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்கிலாந்து முதல் எழுத்தே இந்த பீஜஸ்புடமே இருக்கு பாருங்க, இங்கிலாந்து. அந்த ஈ அப்படிங்கிற இங்கிலாந்து. அப்ப ஈகிள் அப்படின்னு சொல்ற அந்த முதல் எழுத்துக்கள் வருது, முதல் எழுத்தே வருது பாருங்க. அதான் இந்த ஈங்கிறதுக்கு அங்க ஆற்றல் இருக்குது, சூலம் தான். இப்படி போட்டோம்னா, திருப்பி போட்டோம்னா அது சூலம் அப்படிங்கிறத நாங்க எடுத்துக்கணும். பெயரின் முதல் எழுத்தாக வரும்போது ராஜபோகங்களை அனுபவிக்கக்கூடியது என்று அர்த்தம். எந்த சுகத்துக்கும் குறை இருக்காது, அனைவரும் புகழத்தக்க வாழ்வு அமையும் என்ற சிறந்த எழுத்தாற்றலை பெற்றிருக்கிறது. பெயரின் நடுவிலேயோ முடிவிலே வரும்போது இந்த எண்ணின் மதிப்பு பெறுகிறது, அந்த எண்ணின் பலத்தை தருகிறது. பெயர்ல முதல்ல வரலாம், கடைசியில் வரும்போது தான் அதை உச்சரிப்போம், எல்லாத்தையும் உச்சரிப்போம். ஆனால் முதலில் வரும்போது ந ம சி வ ய
நம சிவாய, ந சிவாய, அந்த யா அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. இப்ப உதாரணமாக மேனகா அப்படின்னு சொல்றோம். இந்த மே மே எம்இ மே அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த எழுத்துக்களை நாம் உச்சரிக்கும் போது அது எப்படி இருக்குன்றத பார்க்குது. இந்த சப்தத்தின் வர்ணம், இந்த இந்த சப்த ஒளியினுடைய வர்ணம் வந்து கிரீன் பச்சை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மந்திர சாஸ்திரங்கள் இந்த சப்தம் இடது வலது கண்களையும் குறிப்பிடுகிறது. சப்த அலை மதிப்பெண், சப்த அலை மதிப்பெண் தான் இந்த 5 இது இடது வலது கண்களை குறிக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. இப்ப எழுத்துக்களை நம்ம பார்க்கிறோமே, இந்த எழுத்துக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்கு. நம்ம சும்மா படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த எழுத்துக்களை நம்ம ஆழமா படிக்கணும். அடுத்து பாருங்க, எச் ஹம் 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 என்ற ஆகச பீஜத்தின் சப்தம் உள்ளது. இதனுடைய தேவதை வந்து அரியமா. ஹா என்ற சப்தம் வரும்போது சூரியனை குறிக்கிறது. கிரீம் என்ற சப்தம் வரும்போது இது புவனேஸ்வரியை குறிக்கிறது. கிரீம், ஓம் கிரீம் கிரீம் கிரீம், புவனேஸ்வரியை குறிக்கிறது. இது பீஜமாக மாறுது. இந்த சப்தத்தின் வடிவம் எகிப்து ஜோதிடத்தில் மீன ராசியை குறிக்கிறது. நிறைந்த செல்வத்தையும் அரசாங்க பதவியும் தரக்கூடியதுதான் ஹஜ். பெயரின் முதல் எழுத்தாக வரும்போது சிறந்த அரசியல் வல்லுநராகவும், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் நிபுணராகவும் திகழ்வார்கள். பெயரின் நடுவிலோ முடிவிலோ வரும்போது இந்த எண்ணின் மதிப்பு இந்த சப்தம் பெறுகிறதோ அந்த எண்ணின் பலனை தரும். லட்சுமி லட்சுமி லட்சுமி, பாருங்க, லட்சுமி பெயரின் நடுவிலே வருகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப பெயரின் முதல் எழுத்தாக வரும்போது ஒரு சிலர் தேசத்தின் சக்கரவர்த்தியாகவும் திகழ்வார்கள். இதனின் வர்ணம் அல்ட்ரா வயலட். அதனுடைய வர்ணம் வந்து பச்சை. இது அல்ட்ரா வயலட். மந்திர சாஸ்திரம் இது சப்தம் ஹிருதயத்திலிருந்து இடதுகால் விரல் வரை குறிப்பிடுகிறது. இதுக்கு இடதுகால் வரை குறிக்கிறதுன்னு சொல்றோம். ஹெச் ஹெச். அடுத்து எண்ணு. எண்ணுன்னா அது இன்னுன்னு அர்த்தம் என்ற பீஜத்தின் சப்தமாறுது. இதனுடைய தேவதை ஸ்ரீ கணகாரா, ஸ்ரீ கணகார தேவி அல்லது நீ என்ற சப்தம் வரும்போது இதன் தேவதை பித்திருக்கள், பணம் புழக்கம் கொண்டிருக்கும். என்னன்னா பணப்புழக்கம், சொத்து சுகங்களை சேரும், தக்க வயதில் திருமணம் நடக்கும். பெயரின் முதல் எழுத்து வரும்போது அரசியலில் சிறந்து விளங்குவார். நேரு, அறிவும் புத்திசாலியும் அதிகமாக இருக்கும். காக்கும் கடவுள் நாராயணன் சப்தத்தின் தான் பெயர் பெற்றிருக்கிறார். நாராயணன் மதிப்பை பெறுகிறது. இந்த எண்ணின் பலன் தருகிறது. ராமன், ராமன் அப்படின்னா பாருங்க, 2 1 4 1 5 13 பலனை தருகிறது. போலீஸ், இராணுவம் போன்ற துறையில் ஏற்ற சப்தம் முன்னோர்கள் ஆசி கிடைக்கும். இந்த சப்தத்தின் வர்ணம் நீலம். மந்திர சாஸ்திரத்தின் நா என்ற சப்தம் வலதுகால் விரல்களில் நுனிப்பாதத்தை குறிப்பிடுகிறது. நம் என்ற சப்தம் இடதுகால் விரலின் நுனிப்பாதத்தை குறிக்கிறது. சப்த அலை மதிப்பெண் 50 அப்படின்னா இப்ப நம்ம பார்த்துட்டோம். எண்ணினுடைய சப்த ஒளியை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து எக்ஸ். எக்ஸ்னா ஹம் என்ற பீஜத்தின் சப்தம் உள்ளது. இதன் தேவதை ட்விஸ்டா. ட்விஸ்டா சாய்ந்த சிலுவையின் வடிவம் கொண்டது. எக்ஸ் எக்ஸ் ஒரு சிலுவை இப்படி சாஞ்சிருச்சுன்னா எக்ஸ். சூட்சமாக நோக்கினால் சிவபெருமானின் உடுக்கை போன்றவும். இதன் சப்தம் வற்றாத செல்வத்தையும் வீடு சம்பந்தப்பட்ட சொத்துலையும் நல்ல
வற்றாத செல்வத்தையும் வீடு சம்பந்தப்பட்ட சொத்தையும் நல்ல துணையும் தரக்கூடிய பொதுவாக பெயரின் முதல் எழுத்தாக வருவதில்லை. This letter is starting in the first of the name. இது பெயருடைய முதல் எழுத்தாக மேக்சிமம் வருவதில்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு சில பெயர்கள் மட்டுமே தன் எழுத்தாக வருது. அப்படி வருகிற போது அமைதியான குணத்தை பிறர்கள் போதனை செய்யக்கூடியவராகவும் இருக்கு. சேவியர், சேவியர், ப்ரொஃபசர் சேவியர் இருந்தார். பிறர் அறியாத விஷயங்களையும் வித்தைகளையும் அறிந்தவராக இருப்பார். பெயரின் நடுவில் வரும்போது எந்த எண் மதிப்பை பெறுவதோ அந்த எண்ணின் பலனை தரும். லக்ஷ்மன். இந்த சப்தத்தின் வர்ணம் மஞ்சள். மந்திர சாஸ்திரில் ஹஸ் ருதயம் முதல் புரூப் மாந்திரம் வரை உள்ள பாதங்களை குறிப்பிடுகிறது. சப்த அலை மதிப்பெண் 60 இருக்கிறது. 5 எண்ணுக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் உண்டு. ஓம் ஹம் துவாஜக வித்மகே சுகஹஸ்தாய தீமகே தன்னோ புத பிரச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுகிறோம். இப்ப லெட்டர்ஸ் இ ஹெச் என் எக்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டோம், விலாவாரியா பார்த்துருக்கோம். அன்பர்களே, இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாம் பார்க்கணும். எழுத்துக்குள் என்ன இருக்கு, அந்த ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். அப்போ ஒரு பெருத்து பேர் இருக்கு, ஈ எழுத்துல பேர் இருக்கு. ஈ இளங்கோ, இளங்கோவன். அப்ப பெரும்பாலும் பாருங்க, அந்த இளங்கோவன் அப்படின்னா அந்த காமம் இருக்கத்தான் செய்கிறது அவருக்கு. அவரை இந்த காமம் விடுவதில்லை. ஹச் அந்த ஆற்றல், எச் என் எக்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயங்களை நாம் இந்த காணொலியில பார்த்திருக்கோம். இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்னும் நாம் சில விஷயங்களை பேச இருக்கிறோம். இதற்கான வகுப்பு மிக விரைவிலே தொடங்க போகிறோம். 12ஆம் தேதி இரவு 8 மணிக்கு, மே மாதம் 12ஆம் தேதி இரவு 8 மணிக்கு இதனுடைய வகுப்பு தொடங்குகிறோம். ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாம் எங்களை அழையுங்கள். உங்களை நாங்கள் அழைத்துக் கொள்கிறோம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இவ்வளவு குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது. அடுத்து எப்போ சொல்லித் தருவோம்னு சொல்ல முடியாது. அதனால அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, வாருங்கள், நல்ல கருத்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் ஜெய் பாபா கலை பிரியர்.